எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிபி அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரிஜினல் தான் இது. ஸோ ஓகே என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபைனல் டேட் வந்து 29/10/2025. ஸோ அதுக்கு முன்னாடி போஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். போஸ்ட் டெசிக்னேஷன் என்ன, எக்ஸிக்யூட்டிவ். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 348. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் போல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் என்கேஜ் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கீழே பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இடத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க, வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஒரே ஒரு வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 20 to 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, அதாவது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மினிமல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன எதுவாக இருந்தாலுமே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து போர்டிலேருந்து பார்த்தோம்னா கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சேலரி பார்த்தோம்னா 30,000. ஓகேங்களா, 30,000 இன்க்ளூசிவ் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம். டென்யூர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஷல் பி ஃபார் 1 year. அதுக்கடுத்து பார்த்தா ரிவ்யூ பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணி 2 years வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெரிட் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி ஜான் பேங்கிங் அவுட்லெட் வைஸ். ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்தோன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கிராஜுவேஷன்ல எவ்வளோ மார்க் அப்டைன் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, அந்த மாதிரி ப்ரொசீஜர் அதாவது செலக்ஷன் ப்ரொசீஜர் இதுதான். ஓகேங்களா, ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா இது பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதுக்குமே தெரிஞ்சது தான், பர்சன்டேஜ் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறமேட்டுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சீனியாரிட்டி இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்களே அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபோர் டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோன்னா 750 rupees, நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ்ஸில் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கோட் ஆஃப் கண்டக்ட், அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நார்மலான இன்ஃபர்மேஷன், படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அதான் இதே சொன்னோம் இல்லையா, 348 வேகன்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மெயினாக தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தமிழ்நாடுக்கு வந்து போயிடலாம். தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னு பார்த்துக்கலாம். எங்கே இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம், ஹனம்கொண்டா, சரி இது வந்து தெலுங்கானா. ஓகே, ஸோ வந்து அதுக்கு மேலே இருக்கு பாருங்க சேலம், சாரிங் கிராசம், அது எங்கன்னு எனக்கே தெரியல, தேனி, தல்லாக்குளம், மானாமதுரை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, உடையார்பாளையம், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், அடுத்து கடலூர். ஓகேங்களா. இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் அந்த வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட், இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு பிடிஎஃப் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே போல ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறேன். அதை வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது டூப்ளிகேட்டோ இல்லை வந்து சும்மா ஃபேக்காக இருக்கிறத நான் போட மாட்டேன், அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணி தான் நான் போடுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாம உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்பீரியன்ஸும் கம்மியாக இருக்கு, அதனால கிராஜுவேட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 750, கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்த உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜாபோட மீட் பண்ணுறேன். பை.